கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செய்திகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டனல் இனாகிரேஷன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன டனல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டனலோட பேர் வந்து சேலா டனல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேலா டனல் அப்படிங்கிறது நமக்கு அருணாச்சல் பிரதேசில் இருக்கு. அருணாச்சல் பிரதேசையும் அசாமையும் இணைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உலகத்திலே மிக அதாவது அதிக அடி உயரத்துல இருக்கக்கூடிய நீளமான டனல் அப்படின்னு சொல்றாங்க. 13,000 அடியில் இருக்கக்கூடிய மிக நீளமான டனல் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? அதுவும் ஒரு இருவழி பாதை டனலா இருக்கு, பைலேனா இருக்கு. போறதுக்கு தனியா ஒரு பாதை இருக்கு, வர்றதுக்கு தனியா ஒரு பாதை இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய பேரு சேலா டனல் அப்படின்னு வச்சிருக்காங்க. 13,000 அடி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அருணாச்சல் பிரதேசில் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நேற்று இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர், சரிங்களா? ஸோ அடுத்தது இது ஒரு ஃபர்ஸ்ட் முக்கியமான செய்தியா இருந்துச்சு நமக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இல்லை சின்ன சின்ன செய்திகளாக தான் இருந்துச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்டமா பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு பக்கங்களில் இன்னைக்கு பெருசாக எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ நேற்று கூட 2-3 நியூஸஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு தமிழ்நாடு பேஜஸில். அடுத்த செய்தி அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கூட்டுறவு துறை இருக்கலாம் இல்லையா, கோஆபரேட்டிவ்ஸ், அவங்களுக்காக ஒரு மியூசியம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க, சரிங்களா? ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் மியூசியம் இந்த ஹார்ட் ஆஃப் கோழிக்கோடு கேரளா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வதேச அந்த கூட்டுறவு அருங்காட்சியகம் அப்படிங்கிறத எங்க கொண்டு வர போறாங்கன்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் கொண்டு வர போறாங்க. இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் மியூசியம் அப்படிங்கிறது கோழிக்கோடுல வரப்போகுது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு அந்த 14 ஃப்ளோர் இருக்கக்கூடிய இந்த ஒரு பில்டிங்கை தான் மியூசியமா கட்டிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் கொண்டு வர போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா The museum will be the second of its kind in the world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோஆபரேட்டிவ்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய மியூசியம்ல இதுதான் செகண்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்டா ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இஸ் இன் டோட் லேன் இன் UK. ஓகேங்களா? அதாவது டோட் லேன் அப்படிங்கிற பகுதியில் யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்களே, பிரிட்டன், அங்கதான் யுனைடெட் கிங்டம்ல டோட் லேன் அப்படிங்கிற பகுதியில் 1844 ஃபர்ஸ்ட் ஒரு கோஆபரேட்டிவ் மியூசியம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நமக்கு கோழிக்கோடில் வரக்கூடிய இதுதான் செகண்டா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் மியூசியம் எங்க வரப்போகுது அப்படின்னா கோழிக்கோடில் வரப்போகுது நமக்கு, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இந்த பேஜில் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் சக்தி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பாரத் சக்தினா ஒன்றும் கிடையாது, நம்மளோட ட்ரை சர்வீஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களோட கேப்பபிலிட்டிஸை வெளிக்காட்ட போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் பொக்ரான் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அந்த பொக்ரானில் ஒரு ஃபயரிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது அவங்களோட ஆயுதங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த ஃபயரிங் ரேஞ்ச், அங்கே நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த பாரத் சக்தி அப்படிங்கிற விஷயம் நடக்க போது இதில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணி அந்த ஆயுதங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பிரதமருக்கு காட்ட போறாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பாரத் சக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, ஓகேங்களா? ராணுவம், கப்பற்படை மற்றும் விமானப்படை இவங்கெல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையும் பிரதமர் முன்னாடி அந்த ஒரு சுட்டு காட்டுறது, பாம்பு போட்டு காட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போறாங்க. அதுதான் பாரத் சக்தி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்துச்சு, புதுமையா இருந்துச்சு, ஓகேங்களா? அடுத்த கட்டமா பார்த்தோம்னா இந்த இடத்துல மிஸ் வேர்ல்டு அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செக் ரிபப்ளிக், செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா அப்படிங்கிற இவங்களுக்கு தான் இந்த அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான அவார்டு மும்பையில் தான் இந்த வருஷம் நடந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். மும்பையில் தான் இந்த வருஷம் நடந்துச்சு, சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் இந்த உலக அழகி பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ரைத்தா ஃபாரியா அப்படிங்கிறவங்க 1966 கடைசியா இந்தியாவிலிருந்து மனுசி சில்லர் அப்படிங்கிறவங்க 2017 இந்த ஒரு விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதை வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா நமக்கு இந்த FAQ பேஜ் அப்படிங்கிறது பெருசாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான். இதெல்லாம் லாங் டேர்மாக நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துகிட்டு போக முடியாது, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமான டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அதனால இது நமக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த WTOவோட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். தெரியும் WTOவோட அந்த
மீட்டிங் அப்படிங்கிறது அபுதாபியில் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதனோட பேக்ரவுண்டில் தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டு ட்ரேடில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதை நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த இடத்துலையும் கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வேர்ல்டு ட்ரேடில் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இன்டர்னலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, முன்னாடி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாமே அவங்க தயாரிப்புகளை அவங்களே வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, developed countries seeks to turn inwards and move away from a globalized and relatively harmonized tariffs approach to world trade அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த டெவலப்டு எக்கானமிஸ்ல என்ன பண்றாங்க, இன்வர்ட் லுக்கிங்காக மாறிட்டு வராங்க. முன்னாடிலாம் அவுட்வர்ட் லுக்கிங்காக இருந்துச்சு, இப்போ இன்வர்ட் லுக்கிங்காக மாறிட்டு வராங்க. இதனால ஒரு பிரச்சனை எழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ஹேஸ் come even as the ongoing conflicts in various parts of the world combined with the sanctions that some states have applied on others. Over these conflicts there are threatened supply chains and smooth flow of goods and services அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன ஒரு காலகட்டத்தில் நடக்குதுன்னா, ஆல்ரெடி நிறைய போர்கள் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் போயிட்டு இருக்கு, ரஷ்யா யுக்ரைன்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல நமக்கு ரெட்சியில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் உலக நாடுகள் முக்கியமாக பார்த்தோம்னா அமெரிக்கா ரஷ்யா மேலே ஒரு பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க. இஸ்ரேல் மேல் ஈரான் மேலே பொருளாதார தடைகள் போட்டிருக்காங்க. சைனா மேலே பொருளாதார தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பொருளாதார தடைகள் இதெல்லாம் தாண்டி உலக நாடுகள் இப்போ அவங்க இன்வர்ட் லுக்கிங்காகவும் மாறிட்டு வரனால நமக்கு உலகளாவிய அந்த உணவு சங்கிலி, அந்த ஃபுட் சப்ளை செயின் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலலாம் ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேர்ல்டு சப்ளை செயின் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ்னால. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்டு எக்கனாமிக்ஸ் எல்லாம் இன்வர்ட் லுக்கிங்காக மாறிட்டு வரனால. சரிங்களா, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது எல்டிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா, லோ டெவலப்டு கண்ட்ரிஸ், அவங்களுக்குலாம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு உணவு சார்ந்த விஷயங்கள், மற்ற அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் உயர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதன் அடிப்படையில் இதுதான் இந்த ஒரு அந்த மினிஸ்டீரியல் மீட்டிங், அந்த WTO மீட்டிங் நடக்கிறப்ப இதுதான் ஒரு பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்டாக இருந்துச்சு. இதை ஒட்டி தான் இந்த மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த அளவில் இந்தியாவை சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவோட இந்த பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, நம்ம அரிசி கோதுமை எல்லாம் வாங்கி குடோனில் ஸ்டோர் பண்ணி அதை மறுபடியும் மலிவு விலைக்கு மக்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, ரேஷன் கடைகள் மூலிமா. அதுதான் நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த மாதிரி இந்தியா பண்ணுறனால உலக நாடுகள் அதை சில எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக WTO ரொம்ப பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்படி பண்றதுனால உலக அளவில் இந்த குளோபல் ஃபுட் பிரைசஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அதை எங்க வச்சுக்கிறோம்னா குடோன்ல வச்சுக்கிறோம். இந்த ப்ரொடியூஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த ஒரு சப்ளை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனால நம்ம ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறனால உலக அளவில் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ இதை தான் உலக நாடுகள்லாம் எதிர்க்கிறாங்க. நீங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதை நிறைய ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கிறீங்க, இதனால உலக லெவலில் ஒரு பெரிய ஃபுட் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகளில் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அவங்களுக்கு உணவுகளை கொடுக்க முடியாமல் உலக நாடுகள்னால போகுது. அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இந்தியா மேலே வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி WTOவோட ரூல்ஸை படி எடுத்து பார்த்தோம்னாலும், ஓகேங்களா, WTOவில் எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டு இருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி எடுத்து பார்த்தாலும் நம்ம உணவு தானியங்களுக்கு சப்சிடிஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம் இல்லையா, மானியங்கள் அப்படிங்கிறத இந்தியா கொடுத்துட்டு வராங்க இல்லையா. நமக்கு மானியங்கள் இந்த உணவு தானியங்கள்ல மானியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குறைந்தபட்ச ஆதரவு விலை அதை தான் சொல்றோம். ஓகேங்களா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் சொல்றோம். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு தான் உலக நாடுகளும் WTOவும் எடுக்கிறாங்க. இந்த ஒரு கூட்டத்தில் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது விவசாயிகள் அவங்க பயிரை நடவு நடுறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, அனௌன்ஸ் பண்ணிடுவோம். மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப லோவான ப்ரைஸ்க்கு போயிட்டு இருக்கப்போ விவசாயிகள் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அரசாங்கத்துக்கிட்ட அந்த அவங்களோட பயிர்களை வந்து விற்றுருவாங்க. சரிங்களா, இதுதான் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிற நடைமுறை. இதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்குவாங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு கொடுக்கணும் இல்லையா. இப்போ ஒரு விவசாயி என்கிட்ட அவங்களோட பயிர்களை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, நான் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அந்த பயிர்களை நான் வாங்கிட்டு அவங்க கையில காசு கொடுக்கணும். நான் அப்ப அரசாங்கம் அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்குன்னு தனியா ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கீடு செய்யறாங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரியான அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ஒதுக்கீடு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அது WTOவோட ரூல்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா,
வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, இந்த வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து 10% தான் ஒதுக்கீடு செய்யணும். சப்சிடிஸ் அப்படிங்கிறது 10% தான் இருக்கும். அதாவது ஒரு உற்பத்தியிலிருந்து 10% தான் மானியம் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஆனால் நம்ம அதை தாண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 10%க்கும் மேலே இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உற்பத்தியிலிருந்து 10% தான் மானியம் இருக்கணுங்கிறத WTO சொல்கிறாங்க, உலக வர்த்தக அமைப்பு வந்து சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு மேலே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதையும் தாண்டி ஃபிஷரி செக்டார், ஓகேங்களா, இந்த மீனவர்கள் அவங்க சார்ந்த நலங்களுக்கு இந்தியா நிறைய ஒரு மானியங்கள் அப்படிங்கிறத கொடுத்துட்டே தான் வராங்க, சப்சிடிஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே வராங்க. ஸோ அவங்களுக்கும் அதே தான் சொல்ல வராங்க. ஃபிஷரி செக்டாருக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிஸும் இந்தியா அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்தியாவுக்கும் WTOக்கும் இருக்கு. இந்த ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம விவசாயிகள் போராட்டம் பண்ணப்போ MSP வேணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. MSPயை லீகல் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. MS சுவாமிநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி கோரிக்கையா முக்கியமான கோரிக்கையை என்ன வச்சிருந்தாங்கன்னா, WTO சொல்லக்கூடிய அந்த ரெகுலேஷனுக்கு இந்தியா உடன்படக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அது ஏன் அப்படின்னா நம்ம சப்சிடிஸை பத்தி நம்ம முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய இந்தியாவோட மானியங்கள் விஷயத்துல WTO தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை பத்தி தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். வேர்ல்டு ட்ரேட்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இல்லை எக்கானமி சார்ந்து ஏதாவது ஒரு கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல நம்மளால அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, ஏன்னா வேர்ல்டு ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா உலக லெவல்ல வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுக்கு நம்ம போர்கள் அதெல்லாம் காரணமா எழுதலாம். ஆனால் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வளர்ந்த எக்கானமிஸ், டெவலப்டு எக்கானமிஸ் எல்லாமே இன்வர்ட் லுக்கிங்கா மாறிட்டே வராங்க. முன்னாடிலாம் ஏற்றுமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற்று நோக்கி இருந்த எல்லாருமே இப்போ அவங்களோட செக்யூரிட்டி உள்நோக்கிய வெளியே ப்ராடக்ட்ஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கலாம். இந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் இதுக்கப்புறம் நிறைய பேசப்படும். சரிங்களா, ஸோ கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும். ஓகேவா, ஸோ இன்னைக்கு இருந்த ஒரு முக்கியமான ஆர்டிக்கல்ல இது ஒன்று. ஓகேங்களா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கலை பார்க்குறோம். மற்ற ஆர்டிக்கல்ல பார்த்தோம்னா பிரான்ஸோட அபார்ஷன் ரைட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த AI அட்வைசரி அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையை சார்ந்து தான் வந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஏன்னா நம்ம தனியாக AIக்குன்னு லாஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த அட்வைசரி அப்படிங்கிறது பெரிய ரோல் பிளே பண்ணாது நமக்கு. ஓகேவா, அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஸோ அதோட நமக்கு செய்திகள் அப்படிங்கிறது முடியுது. சரிங்களா, ஸோ ஒரு 4 செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் WTO பற்றி பார்த்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது பாரத் சக்தி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதன் பிறகு பார்த்தோம்னா இந்த சேலா டனல் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். கடைசியாக இந்த இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் மியூசியம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில், ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களா இருக்குது. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலைசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.